ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் டெஸ்ட்டு 19 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 18 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 19வது டெஸ்ட்லேருந்து நம்ம ஒரு 50 கொஷின் பார்க்கலாம். 50க்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். முதல் வீணாக போயிடலாம். எப்பயும் போல் ஒரு கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். OMR ஷீட் அப்படி இல்லைனா நோட் இருந்தால் ABCD நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகமண்டலம். உதகமண்டலம். ஆன்சர் ஆப்ஷன் சி உதகை. உதகமண்டலம். ஆன்சர் ஆப்ஷன் சி உதகை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை. ஆன்சர் ஆப்ஷன் பி வண்ணை. வண்ணாரப்பேட்டைக்கு வண்ணை. அதுவும் பெரிய எண் வரணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம். ஆன்சர் ஆப்ஷன் சி நாகை. ஆன்சர் ஆப்ஷன் சி நாகை. கலைச்சொல் அறிக. தீசிஸ். கலைச்சொல் அறிக. தீசிஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆய்வேடு. தீசிஸ் ஆய்வேடு. பிறமொழி சொல்லுக்கிணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா. பிறமொழி சொல்லுக்கிணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரைப்படம். பிறமொழி சொல்லுக்கிணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா. திரைப்படம். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏவல் விடை. ஏவல் விடை. கடைத்தேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். கடைத்தேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுட்டு விடை. கடைத்தேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். ஆன்சர் ஆப்ஷன் சி நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். கலைச்சொல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அலுவல் சார்ந்த சொற்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு. கலைச்சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கலைச்சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. கல்ச்சுரல் அகாடமி. ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பாட்டு கழகம். பண்பாட்டு கழகம். பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர். பயணச்சீட்டு ஆய்வர். பாரதியின் பாடல்கள் அனைவரும் எளிதில் பொருள் விளங்கும்
இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடரை தேர்க. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் தற்செயல் நிகழ்வு. கொடிக்கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. கொடிக்கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி. புகழ்பெற்று விளங்குதல். புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினை? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி. பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் பி. பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் பி. பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கரெக்டான ஆப்ஷன் எது? எது பொருந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி. எவ்வளவு உயரமான மரம்? வினா தொடர். எவ்வளவு உயரமான மரம்? வினா தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பணிவுடன் நடத்தல் கட்டளையிடுதல். பணிவுடன் நடத்தல் கட்டளையிடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் சி. நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக.
ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தவில், படகம், பிடில், பேரியாழ். காங்காச்சா வரிசையில் தாதா ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் பா, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் பேரியாழ். பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகரவரிசையில் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏ, இன்னொன்று சி. இது ரெண்டும் ரிஜெக்ட் ஆகிடும். அடுத்தது செக் பண்ணிங்கன்னா கா வரிசையில் ஏ மட்டும்தான் இருக்கும், சி வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கணபாறை, தவில், நாகஸ்வரம், படகம், மகுடி. காங்காச்சா வரிசையில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி. வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி. ஆன்சர் ஆப்ஷன் டி, பாடினால். பாடி வினைமுற்று பாடினால். வினைமுற்று கீழ்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். வினைமுற்று கீழ்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்னு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏவல் வினைமுற்று வந்து ஓடு. செல்க, வாழ்க, வாழியெல்லாம் வியங்கோல் வினைமுற்றில் வந்துடும். ஓடு என்பது ஏவல் வினைமுற்று. விளைவது வேர் சொல் தருக. விளைவது வேர் சொல்லை தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விலை. விளைவது வேர் சொல்லை தருக. விலை. வருக வேர் சொல்லை தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வருக வேர் சொல்லை தருக. வா. அறியேன் வேர் சொல்லை தருக. அறியேன் வேர் சொல்லை தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, அரி. அறியேன் வேர் சொல்லை தருக. அரி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, குலை வகை. கொத்து, தாறு, கதிர், சீப்பு இது எல்லாமே குலை வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலைக்குகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலைக்குகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிலம், முளை. பிலம், முளை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழைனா மீன். வாழைனா ஒரு வகையான மரம். வாழைனா மீன் வகை. இதுவே வந்து இந்த வாழை வந்தால் பெண்ணை குறிக்கும். இந்த வாழை வந்தால் பெண்ணை குறிக்கும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள். சிரம் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலை. சிரம் என்பதன் பொருள் தலை. சிரம் என்பதன் பொருள் தலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம், கிண்ணம். நா 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 வேறுபாடில் வரும். கிண்ணம், கிண்ணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறு பாத்திரம், துன்பம். சிறு பாத்திரம், துன்பம்.
கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல். கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி கடன் அட்டை. கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் கடன் அட்டை. டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல். டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல். மின்னணு மையம். டிஜிட்டல் மின்னணு மையம். வழுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. வழுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி செழியன் வந்தான். ஆண்பால் ஆண்பால் வினைமுற்றிலே முடிஞ்சிருக்கு. இது அக்ரி நிலை கொடுத்துருக்காங்க. இது பன்மையில் கொடுத்துருக்காங்க. இதுவும் அக்ரி நிலை கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கரெக்டானது பி ஆப்ஷன் மட்டும்தான். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. கமுகு. கமுகு. ஆன்சர் ஆப்ஷன் பி கூந்தல். கமுகு. ஆன்சர் ஆப்ஷன் பி கூந்தல். இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆன்சர் ஆப்ஷன் சி எழுத்து சொல் அணிலாம் 5 இலக்கணத்தில் வரும். தொடை இதில் பொருந்தாத ஒன்று. பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. ஆன்சர் ஆப்ஷன் டி பத்து, பாக்கு, பாட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியல் உகரத்தில் வரும். பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியல் உகரத்தில் வரும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி தான். பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை, மிதவை, நீகான், தெப்பம். புனை, மிதவை, நீகான், தெப்பம். ஆன்சர் ஆப்ஷன் பி நீகான் என்பது கப்பல் நாவாய் ஓட்டுபவன். புனை, மிதவை, தெப்பம் எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி தெளிவு. ஐயம்னா சந்தேகம், அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்னா தெளிவு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் ஊக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி சோர்வு. ஊக்கம் ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. எதிர்ச்சொல் எழுதுக. எளிது. எதிர்ச்சொல் எழுதுக. எளிது. அரிது. எளிது ஆப்போசிட் வேர்ட் அரிது. பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள். வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி. வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்த்தோம். 50 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வானமறிந்தில் கடைசியாக பார்த்திங்கன்னா இம்மு ப்ளஸ் ஆ வந்து பார்த்திங்கன்னா மாவாக மாறிடும். ஓகேங்களா? தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசிக்கு யாருன்னா படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டோம். தென் நம்ம சேனலில் நம்ம புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். அதில் ஆட் ஆகிக்கோங்க. டிஎன்பிசிக்கு தேவையான அவுட் சோர்ஸ் தென் மெட்டீரியல் எல்லாம் அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு எதனா தேவைப்பட்ட மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.